சாயிஷா யாருன்னா ஆர்யாவை திருமணம் செய்து கொள்ள முன்னாலேயே கதாநாயகியாக நடித்தாங்க. பேரழகி, அதில் எந்த சந்தேகம் இல்லை. என்ன காரணம்னா, அந்த அம்மா பேசிக்கலாக இஸ்லாமியர், இவரும் இஸ்லாமியர், அதுதான் ஒற்றுமை. திலீப் குமாருடைய நெருங்கிய உறவினர் யாருன்னா சாயிஷா. நடிகை ஊர்வசி முந்தானி முடிச்சில் நடித்தாங்க. நானும் அந்த படத்தில் நல்லா நடித்தேன். அதுதான் அவங்களுடைய முதல் படம். அப்புறம் காலப்போக்கில் மிகப்பெரிய ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஃபுல் தண்ணி 24 மணி நேரம் போகுது. அப்போ நான் ஒரு முறை கேரவனில் போய், என்ன ஊர்வசி இப்படி நீங்கள் தண்ணிலாம் அடிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு. அட போங்க சார், எனக்கு கற்றுக் கொடுத்து ஏன் பிடிச்சிருந்தான். சினிமா தயாரிக்க போகிறேன், நான் கதாநாயகி நடிக்க போகிறேன்னா சாயிஷாவில் கதாநாயகியாக போடணும். வேற ஒருத்தியை கதாநாயகியாக போட்டு நான் படம் எடுக்க போகிறேன், நடிக்க போகிறேன்னு இந்தம்மா போதையில் 4 சாத்திட்டு. இந்த புத்திசாலிகள் எப்படின்னா, கல்யாணம் ஆன உடனே குழந்தை பத்துட்டாங்கன்னா அப்புறம் விவகாரத்துக்கு சான்ஸே இருக்குது. அது ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஆரியா வச்சு படம் எடுக்கிற ஆள் இல்லை. எம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்றது தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஒரு யூஸ்வலான விஷயம் தாண்டி அது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயமாகவும் மாறிட்டே இருக்குது. அப்படி அடுத்த ஒரு ஜோடி பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வருது. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்யா அவர்கள் அண்டு சாயிஷா இவங்க பிரிய போகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா இல்லை வதந்தியா அப்படின்றதெல்லாம் நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கதானன் சார் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம். வணக்கம் சார். அண்ட் ஆர்யா அவர்கள் அண்டு சாயிஷா அவர்கள் இவங்க ஜோடி பிரிய போகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இவங்க திருமணம் எப்படி ஆணுச்சு, ஏன் இந்த பிரிவுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற உண்மை. ஆர்யா மலையாளத்துக்காரரு. மலையாளத்தில் இங்கே பல வெற்றி படம் நடித்தவர். நல்ல நடிகர், திறமை உள்ளவர். ஏன்னா சார்பட்டா பரம்பரை, அந்த வெளிநாட்டு காதல், மதராசப்பட்டினம் போன்ற படங்களை நல்லா நடித்தார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அவன் மலையாளத்தில் உள்ள ஆர்யாவை வரவேற்றுது. ஆனால் ஆர்யா மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன பண்ணாருன்னா, அவர் காதலிக்கிற பெண்கள் வரலாம், நான் அதில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தி ரொம்ப உயிருக்குற ஆர்யாவை நேசித்தா. ஆனால் கடைசியில் அது நிகழ்ச்சி ஹம்பக் மோசடி அப்படின்னு ப்ரூவாச்சு. ஸோ எத்தனை பெண்கள் கனவோடு வந்திருப்பாங்க ஆர்யாவை கல்யாணம் பண்ண. அந்த பாவம் சும்மா விடுமா, விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூட மிகப்பெரிய ஹீரோயினாக அவங்க பண்ணியிருந்தாங்க. இல்லை, அதான் அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இந்த பொண்ணு சாயிஷா யாருன்னா ஆர்யாவை திருமணம் செய்து கொள்ள முன்னாலேயே கதாநாயகியாக நடித்தாங்க. பேரழகி, அதில் எந்த சந்தேகம் இல்லை. என்ன காரணம்னா, அந்த அம்மா பேசிக்கலாக இஸ்லாமியர், இவரும் இஸ்லாமியர், அதுதான் ஒற்றுமை. திலீப் குமாருடைய நெருங்கிய உறவினர் யாருன்னா சாயிஷா. ஏன்னா நிறைய சொத்துக்கள் இருக்குது, பெரிய கோடீஸ்வரி. இவன் கோடீஸ்வரி போதாக்குறை நடிகைங்கனால காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 2-3 படங்களில் சோலோ டான்ஸ்லாம் ஆடிச்சு. ரொம்ப கவர்ச்சியாக டான்ஸ் ஆடிச்சு. அது ஆர்யாவுக்கு பிடிக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் எப்படியோ குழந்தை பெற்றுட்டாரு. இந்த புத்திசாலிகள் எப்படின்னா, கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அப்புறம் விவகாரத்துக்கு சான்ஸே இருக்குது. அது ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஆர்யா வச்சு படம் எடுக்கிற ஆள் இல்லை, மார்க்கெட் இல்லை. ஏன்னா முதல் படம் 2 படம் ஓடலைன்னா அதுக்கு இவனும் கண்டுக்க மாட்டான். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் சொந்த படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஆர்யா சொல்கிறார். சொந்த படம் எடுக்கிறது யார் காசில்? பொண்டாட்டி காசில், சாயிஷா காசில். சாயிஷாவுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா ஆர்யாவுக்கும் தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு. இந்த கணவனாக இருக்கிற நடிகர் போதையாக இருக்கும்போது மனைவியும் போதை போடுவாங்க. அது கல்ச்சர். குடும்பமாக சாப்பிடுவாங்க. இதில் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். நடிகை ஊர்வசி முந்தானி முடிச்சில் நடித்தாங்க. நானும் அந்த படத்தில் நல்லா நடித்தேன். அதுதான் அவங்களுடைய முதல் படம். அப்புறம் காலப்போக்கில் மிகப்பெரிய ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஃபுல் தண்ணி 24 மணி நேரம் போகுது. அப்போ நான் ஒரு முறை கேரவனில் போய், என்ன ஊர்வசி
இப்படி நீங்கள் தண்ணிலாம் அடிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு. அட போங்க சார், எனக்கு கற்றுக் கொடுத்தது ஏன் பிடிச்சிருந்தான். அந்த வீட்டில் எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க, நான் மட்டும் அப்புறம் எப்படி தண்ணி அடிக்காமல் இருக்க முடியும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தண்ணி அடிக்காங்க, நீ தண்ணி அடின்னு சொல்லி என்ன போதைக்கு அடியுமே வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க ஊர்வசி. அதேமாதிரி ஆரியாவும் குடிப்பதன் காரணமாக சாயிஷாவும் குடிச்சிருக்கலாம். அப்போது சினிமா தயாரிக்க போகிறேன், நான் கதாநாயகி நடிக்க போகிறேன்னா சாயிஷாவில் கதாநாயகியாக போடணும். வேற ஒருத்திய கதாநாயகியாக போட்டு நான் படம் எடுக்க போகிறேன் நடிக்க போகிறேன்னொடனே இந்தம்மா போதையில் 4 சாத்திட்டு என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி டப்பு பாத்தி அடியை வாங்கிட்டார். சொல்லிட்டார், மோனை 10 விஷயம் தரமாட்டேன், ஓன் காசில் நீ படம் எடுக்காதங்கிறது என்னுடைய ஆசை. எடுக்கப்படாது. வர்ற கேரக்டர் வில்லனாக இருந்தால் வில்லன் அடி. இப்போ ரவிமோகன் நடிக்கலையா? வில்லனாக இருந்து கதாநாயகனானது சத்யராஜ், ரஜினிகாந்த். ஆனால் கதாநாயகனாக இருந்து வில்லனாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எஸ்.ஏ. சூர்யா வில்லன் நடித்தார், ரவிமோகன் வில்லன் நடிக்கிறார். ஏன் நடிக்கல? அதுமாரி வில்லனாக கூட நடி, படம் எடுக்காதன்னு சொல்லி வீட்டில் ஒரே அடி ரகலை. இது வெளியே தெரிஞ்சு போச்சு. அதாவது ஆர்யாட்ட வேலை செய்கிறவரே வெளியேன்னு சொல்லிட்டார். அதை நான் சொல்லிட்டேன். ஆனால் விவாகரத்து அளவுக்கு போக மாட்டாங்கங்கிறது என்னுடைய ஆசை. விவாகரத்து செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். என்ன தான் புருஷன் பொண்டாட்டிகளை அடிதடி வந்தாலும் தலையின மந்திரம் ஓதனா சரியாக போயிடும். அந்த அடிப்படையில் நாமும் நம்முடைய ஜெம் டிவியும் சாயிஷாவும் ஆர்யாவும் பெருவாழ்வு வாழணும், சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அவங்க விவாகரத்து செய்யணுங்கிறது நம்மளுடைய விருப்பமே அல்ல. கண்டிப்பாக சார். ஆனால் இந்த படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களே சார், இதில் தான் உண்மையிலே உண்மையான ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிக்குது. என்னென்னா, அவங்க ஹீரோயினாக ஒரு வேளை போட்டிருந்தா அந்த படத்தை எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி சார். ரெண்டாவது இப்போ நடிகராக தான் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு திடீர்னு தயாரிப்பாளராக ஆகணும் அப்படின்றது ஒரு இல்லை அவருக்கு படங்கள் வாய்ப்பு இல்லை, அதனால தான் எடுக்கணுங்கிறார். வேறு யாரும் ப்ரொடியூசர் வராததுனால நம்மளே அதை போட்டு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நிறைய பேர் டேரக்டர் சொல்லலாம், சார் இது வெளித்தயாரிப்பாளர் வரமாட்டார், நீங்களே வேணும் தயாரிங்க, நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றுவாங்க. அந்த உசுப்பேற்றுதலுக்கு மயங்கிடக்கூடாது. சப்போஸ் இப்போ இந்த படம் எடுக்கலை அப்படின்னா இவங்களோட பிரிவு அதிகமாகிட்டே இருக்குமா சார்? இல்லை இது பிரிவு அதிகமாக படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சாயிஷா கட்டி போட்டோம். இது கண்டிப்பாக நாலு பெண்ணு விரிசல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. விரிசல் அடைகிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழந்தைலாம் இருக்குது, அவங்கள பொறுத்தவரை ஈஸியாக விவகாரத்து பண்ணிடலாம். ஆனால் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர், ரவிமோகன் அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய படங்கள் தோல்வி ஆனதுக்கப்புறம் தான் வீட்டில் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சதுக்கப்புறம் தான் அந்த பிரிவு வந்துச்சு அப்படின்றத அவரு தரப்பில் சொல்லியிருந்தாங்க. உங்கள்கிட்ட நிறைய பர்சனலாலாம் கூப்பிட்டு பேசியிருந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி நிலைமை ஆரியாவுக்கும் வருமானு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அதனால அவங்கள்ட்ட வரலாம்னு ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன். வரலாம். நாம் கண்டிப்பாக அப்படி ஏன்னே அப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்டாருன்னா, இல்லைப்பா உன் ஆளு தான் சொன்னான், ஸோ இது வெளியே வராமல் பார்த்துக்க, 4 குடும்பத்துக்குள்ள நடக்கிற வெளியே வந்துன்னா கஷ்டம், வேண்டாம் அப்படின்னு நான் ஆலோசனை சொல்லுவேன். கண்டிப்பாக சார். அண்ட் அவங்க பிரிவு டெஃபினட்டாக நடக்காது அப்படின்றது நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் கூட முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னா, இந்த டிவோர்ஸ்ன்றது நம்ம எல்லாரும் இன்ஸ்பிரேஷனாக பார்த்தால் அப்படின்னா சினிமாவில் நிறைய பேர் பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க, தமிழ் கல்ச்சரும் அப்படி தான் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்களும் டிவோர்ஸ் ஆனாங்க அப்படின்னாலே இதுவே ஒரு தமிழ் சினிமாவை ஒரு மாறுபட்ட இதாகிடுமோ? ஒரு விஷயம் தம்பி ஆர்யாவுக்கு என்னுடைய வேண்டுகோள், பார்த்திபன் மிகப்பெரிய படைப்பாளி, சீதாவை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் நிலைமை சரியில்லை, அவருடைய பழைய புகழ் இல்லை, அது உண்மைதான். ஆனால் நல்ல மனுஷன், திறமை இருக்குது, இப்போ வில்லனால அடிச்சுக்கிட்டு இருக்காரு, சொந்த படமும் எடுக்கிறாரு, நல்ல கதையம்சங்கள் உள்ள படம் எடுக்காரு. அதுமாதிரி ராமராஜன் நளினியை டிவோர்ஸ் பண்ண பிறகு நளினியோட மரியாதை உயர்ந்தது, ராமராஜன் வீட்டில் சும்மா இருக்கார். இதெல்லாம் நீங்கள் படிப்பினையாக எடுத்துக்கங்க. ஏன்னா தமிழ் ரசிகர்கள் குடும்ப வாழ்க்கையும் சேர்த்தான் பார்ப்பாங்க. ஒருத்தன் ஹீரோ டைவர்ஸ் ஆகிட்டான்னா பொம்பளைங்க யாரும் அவன் படத்தை பார்க்க மாட்டாங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க ஆரியா, அவ்வளோதான். ஓகே சார். கண்டிப்பாக இந்த அட்வைஸை டெஃபினட்டாக சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நேர்மையான உண்மையான தகவல்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.